குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போது நாம் லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஸ்டோரி. முன்னொரு காலத்தில் புறா ஒன்று ஒரு மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் இருக்கிற சமையற்கார அம்மாவுக்கு புறாவை ரொம்ப பிடிக்கும். தினமும் புறாவுக்கு உணவாக தானியங்களை கொடுப்பாங்க. புறாவும் அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சு. அதனுடைய வீட்டை ரொம்ப அதற்கு பிடிக்கும். பக்கத்து மரத்தில் ஒரு காக்கா வாழ்ந்து வந்துச்சு. அந்த காக்கா ரொம்ப சோம்பேறி. மக்களை அடிக்கடி ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்ற பறவைகளோட கூட்டை கலைச்சிட்டு அதில் இருக்கிற உணவை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் காக்கா புறா கிச்சன்லேருந்து தானியங்களை வாங்கி சாப்பிட்றத பார்த்துருச்சு. அது போலவே நமக்கும் கிடைக்கணும்னு காக்கா நினச்சிச்சு. ஒரு அதிகாலை நேரம் புறா தனக்கு பிடித்த பாட்டை பாடிக்கிட்டு தன்னுடைய வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனுடைய கால் ஒரு மரக்கிளையில் மாட்டிக்கிச்சு. அதிலிருந்து காலை எடுக்க முயற்சிக்கும்போது மரத்துக்கு மேலே காக்கா உக்காந்துருக்கிறத பார்த்துருச்சு. உடனே காக்கா, உன்னோட காலை எடுக்க நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டுச்சு. புறாவோட காலை எடுக்க காக்காவும் ஹெல்ப் பண்ணுச்சு. உடனே புறா காக்காவுக்கு நன்றி சொல்லுச்சு. காக்கா புறா கிட்ட நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்குது. புறாவும் சரின்னு சொல்லிருச்சு. உடனே காக்கா, ஃப்ரெண்ட்ஸுன்னா பொருளை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவாங்க இல்லையா, நான் உன்னோட கூட்டில் வந்து தங்கிக்கலாமான்னு கேட்டுச்சு. புறாவும் சரின்னு சொல்லிருச்சு. ஆனால் புறா என்ன சொல்லுச்சுன்னா, அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்களே பார்த்துக்கணுன்னு சொல்லிருச்சு. காக்காவுக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா காக்கா ஒரு சோம்பேறி, உணவை தேட முடியாது. அதனால தான் புறாவை நம்பி அந்த கூட்டுக்கு வருது. ஒரு நாள் பக்கத்து வீட்டில் தானியங்களை கொடுக்குறாங்க புறாவுக்கு. புறா அந்த தானியங்களை சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிற தானியத்தை கூட்டுக்கு கொண்டுக்கிட்டு வருது. காக்காவுக்கு எந்த ஒரு உணவையும் கொண்டுக்கிட்டு வரல. அதனால் காக்காவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது என்ன பண்ணுது, உடனே புகைக்கூண்டு வழியாக காக்கா கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சிருது. அங்கு சூடான கல்லில் மீன் சமைச்சு வச்சுருக்காங்க. அந்த ஸ்மெல் காக்காவை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அதனால் கொஞ்சம் கூட பொறுமையாக இல்லாமல் ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பேராசையில் மொத்த மீனையும் எடுக்க முயற்சி பண்ணுச்சு. அப்படி முயற்சி பண்ணும்போது பாத்திரம் கீழே விழுந்துருச்சு. சத்தம் கேட்டு எல்லாரும் கிச்சனுக்குள்ளே ஓடி வந்துட்டாங்க. அவங்க சத்தத்தை கேட்டு காக்கா பயந்து தப்பியோட முயற்சி பண்ணுச்சு. அதற்குள்ள ஒரு சமையற்காரர் காக்காவை பிடிச்சிட்றாரு. இன்னொரு சமையற்காரர் காக்காவை தலையிலேயே அடிச்சிட்றாரு. உடனே காக்கா தன்னுடைய தவறை உணர்ந்துடுறது. நாம் செஞ்சது தப்பு தானே, நாம் இப்படி திருட்டுத்தனமாக வந்து எடுத்து சாப்பிட்ருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு ரொம்ப வருந்துச்சு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? பேராசை படக்கூடாது. என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? பேராசை படக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். Today we are going to see Unit 2, Force and Pressure. Introduction. We see many objects in our daily life. Some of them are moving and some of them are at rest. A ball at rest moves when it's kicked. Similarly, when we push or pull objects which are at rest, they begin to move. This push or pull is called force. A force acting in a particular area ப்ரொடியூசஸ் ப்ரெஷர். பர்டிகுலர் ஏரியா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அங்கே ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், when we fasten a nail on the wall, pressure is exerted. Not only solids, gases and liquids also exert pressure. Pressure exerted by liquids and gases finds application in different fields. Hydraulic lift and hydraulic brake are working due to liquid pressure. Dash and dash are working due to liquid pressure. Hydraulic lift and hydraulic brake. This question very important, one mark question. In this lesson, you will study about force and pressure. You will also study about surface tension, viscosity and friction. Force. We do so many activities in our daily life, like opening a door, kicking a football, striking a carom coin, etc.
To do this activities an external agency is needed. External agency அப்படின்னா புறக்காரணி அப்படின்னு சொல்லுவோம். This external agency is called force. Force can either set an object at rest into motion or bring a moving object to rest. It can even change the shape and size of certain objects. இப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா மூவிங்கில் இருக்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வர்றதுக்கும் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கும் விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாது, மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வராது. எகைன் ஒரு சில சப்ஸ்டன்ஸினுடைய ஷேப்பையும் சைஸையும் ஃபோர்ஸால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ஃபோர்ஸ்? Force is defined as an external agency which changes or tends to change the state of rest or the state of uniform motion of a body or the direction of a moving body or the shape of a body. Force is a vector quantity. Dash is a vector quantity. Force is a vector quantity. இப்போ define force அப்படிங்கிறது 2 mark question. Again, force is a vector quantity. This question 1 mark. Which has magnitude and direction. Vector quantity அப்படின்னா both magnitude இருக்கும் direction இருக்கும். It is measured by the unit called Newton. SI unit of force is Newton. யூனிட்டும் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய important question. Effects of force. Observe the strokes a batsman in cricket game. If he wants to hit the cricket ball to the boundary, the striking force on the ball must be greater. So the greater the force you apply on a body, greater will be its effect on it. Greater will be its effect on it. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கிரிக்கெட் கேமை பற்றி தெரியும். இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்ருக்கு, எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார்? பவுலர் போடுற பாலை வந்து அடிப்பார். பவுலர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஓடி வந்து அந்த பாலை போடுறாரோ அதே அளவுக்கு ஃபோர்ஸை கொடுத்து அந்த பாலை அடிக்கும்போது அந்த பால் வந்து பவுண்ட்ரி லைனுக்கு பாஸ் ஆகும். அப்படின்னா பேட்ஸ்மேன் என்ன பண்ணணும்? அதிகமான ஃபோர்ஸை கொடுத்து அந்த பாலை வந்து அடிக்கணும். அப்போ தான் அந்த பால் வந்து என்ன ஆகும்? பவுண்டரி லைனுக்கு பாஸ் ஆகும். சப்போஸ் அவர் ஃபோர்ஸை வந்து லெஸ்ஸாக, அதாவது ரொம்ப குறைவாக கொடுத்து அந்த பாலை அடித்தார் அப்படின்னா அந்த பால் வந்து பவுண்டரி லைனுக்கு பாஸ் ஆகாது. அதாவது ஃபோர்ஸ் அதிகமாக கொடுத்தா பால் வந்து பவுண்டரி லைனுக்கு பாஸ் ஆகும். ஃபோர்ஸ் வந்து லெஸ்ஸாக கொடுத்தா பால் வந்து பவுண்டரி லைனுக்கு பாஸ் ஆகாது. அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நாம் கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து தான் அதனுடைய எஃபெக்டும் இருக்கும். அதாவது நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து தான் அந்த சப்ஸ்டன்ஸினுடைய எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி என்னன்னு நாம் இப்போது பார்க்கலாம். ஃபிக்ஸ் எ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஷார்ப் பின்ஸ் ஆன் எ வுட்டன் போர்ட் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். டேக் எ பிக் ப்ளோன் அப் பலூன். Place it gently over the pins and place a small book on the top of the balloon. Will the balloon burst? Will the pins prick the balloon? ஒரு உட்டன் பிளாக்கில் நிறைய நீடில்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறுக்கு நெடுக்குமாக அடுக்கி வச்சுக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த பின்ஸ்க்கு மேலே பலூனை வந்து நாம் வச்சுக்கிறோம். அதாவது ப்ளோனப் பலூன், ஏர் ஃபில் பண்ண பலூனை அந்த பின்னுக்கு மேலே நாம் வச்சுருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். பலூனுக்கு மேலே எகெயின் எபோவ் த பலூன் ஒரு வெயிட்லெஸ்ஸான புக்கை பலூனுக்கு மேலே வச்சுக்கிறதா நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பலூன் வந்து வெடிக்குமா? நீடில்ஸ் வந்து பலூனை வெடிக்க செய்யுமா? அதுதான் நம்மளுடைய கொஷின். ஏன்னா ஒரு சாதாரண ஸ்மால் பின் வந்து நம்ம பலூன் மேலே பட்டாவே அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆயிரும். ஆனால் இப்போ நிறைய நீடில்ஸ் வந்து பலூனை வந்து டச் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நிறைய நீடில்ஸ் வந்து பலூனை டச் பண்ணும்போது அந்த பலூன் வெடிக்குமா வெடிக்காதா? இதுதான் உங்களுக்கு கொஷின். If you prick a blown up balloon with a single pin, it will burst. But this did not happen even though many more pins were pricking the balloon. A single pin produces a large pressure over a small area. Underline this line. A single pin produces a large pressure over a small area. But when large number of pins prick a body, each pin exerts very little pressure on the balloon, as the applied force gets distributed over a large surface of the body. So the balloon will not burst.
ஒரே ஒரு சிங்கிள் பின்னை யூஸ் பண்ணி பலூனுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்தாவே அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆயிரும். ஆனால் நிறைய பின்ஸ் வந்து அந்த பலூனுக்கு ப்ரெஷரை கொடுத்தாலும் அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகலை. வாட் இஸ் த ரீசன்? இப்போ சிங்கிள் பின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியாவில் அதிகமான ப்ரெஷரை கொடுக்கும், அதாவது லார்ஜ் ப்ரெஷரை கொடுக்கும். சிங்கிள் பின் ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியாவில் லார்ஜ் ப்ரெஷரை கொடுக்கும். ஆனால் மோர் பின்ஸ், அதாவது நிறைய பின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஸ்மால் ப்ரெஷரை கொடுக்கும். அதனால் இங்கே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மோர் சர்ஃபேஸில் லார்ஜ் சர்ஃபேஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால் பலூன் வந்து பர்ஸ்ட் ஆகாது. Thus, we can conclude that the effect of force depends on the magnitude of the force and the area over which it acts. The force acting perpendicularly on any given surface area of a body is known as thrust. It's measured by the unit Newton. What is the SI unit of thrust? Newton. இந்த define thrust 2 mark question, unit வந்து 1 markல கேட்பாங்க. இப்போது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய மேக்னிட்யூடையும் அதை ஆக்ட் பண்ணுற சர்ஃபேஸ் ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எந்த ஒரு சர்ஃபேஸ்க்கும் பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் த்ரஸ்ட் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அந்த ஃபோர்ஸ் தான் த்ரஸ்ட். SI யூனிட் ஆஃப் த்ரஸ்ட் இஸ் நியூட்டன். Pressure. The effect of force can be measured using a physical quantity called pressure. What is pressure? Pressure can be defined as the amount of force or thrust acting perpendicularly on a surface of area of 1 square meter of a body. அதாவது ஒரு ஆப்ஜெக்டில் 1 ஸ்கொயர் மீட்டர் சர்ஃபேஸில் பர்பண்டிகுலராக 1 ஸ்கொயர் மீட்டர் சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணுற அந்த ஃபோர்ஸுக்கு தான் த்ரஸ்ட்டுக்கு தான் என்ன நேம் அப்படின்னா ப்ரெஷர் ஈக்குவல் டு த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் பை ஏரியா. தட்ஸ் P ஈக்குவல் டு F/A. ப்ரெஷரினுடைய சிம்பல் P, த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ் தான் F, ஏரியா A. இந்த SI யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல். அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்டோட நேமு, பிளாசி பாஸ்கல். 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. 1 பாஸ்கல் ஈக்குவல் டு 1 நியூட்டன் மீட்டர் பவர் -2. இது டிஃபைன் ப்ரெஷர் வித் யூனிட்டோட கேட்பாங்க. 2 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டன்ட். யூனிட் வந்து 1 மார்க்கில் கூட கேட்கலாம். Pressure exerted by a force depends on the magnitude of the force and the area of contact. The effect of pressure can be increased by increasing the thrust or by decreasing the surface area of the body. ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸினுடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதன் மீது ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ், அதாவது த்ரஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த த்ரஸ்ட் ஆக்ட் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும். இதுக்கு தான் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ஸ், நெயில், நைஃப், இன்ஜெக்ஷன் நீடில், புல்லட் எக்ஸட்ரா are having sharp fine edges so as to exert a larger pressure on a smaller area of the body in order to produce maximum effect. இப்போ நம்ம பலூனை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஒரு நீடில் கொண்டு டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் ஆயிரும். அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து அங்கே இன்க்ரீஸாக இருக்குது, அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து எப்படி இருக்குது, டிக்ரீஸாக இருக்குது. Again, 2 examples. More number of wheels are provided for a heavy goods carrier for decreasing the pressure, thereby increasing the area of contact on the road. அதாவது பார்த்திங்கன்னா குட்ஸ் கேரியர் அப்படின்னா சரக்கு வாகனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வீல்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா ப்ரெஷரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வீல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதில் இந்த கான்செப்டை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த ஆக்ஸ், நெயில், நைஃப், இன்ஜெக்ஷன் நீடில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப் எட்ஜஸ்.
இது வந்து பார்த்திங்கன்னா பலூனில் வந்து பர்ஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அந்த ஏரியா வந்து எப்படி இருந்தது, ஸ்மாலராக இருந்தது. ஏரியா ஸ்மாலராக இருக்கும்போது ப்ரெஷர் எப்படி இருக்கும்னு சொன்னோம், இன்க்ரீஸாக இருக்கும்னு சொன்னோம். இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னு சொன்னோம், ப்ரெஷர் வந்து எப்படி இருக்கும், டிக்ரீஸாக இருக்கும், ஏரியா வந்து லார்ஜராக இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் வீல்ஸ் அப்படின்னா ரோட்டுக்கும் வீல்ஸ்க்கும் உள்ள கான்டாக்ட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் வீல்ஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ரெஷர் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்கும், இன்க்ரீஸாக இருக்கும். அதை எகெயின் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் எ pack for giving less pressure on the shoulders by providing a larger area of contact with the shoulder. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ஸ் எல்லாமே ஸ்ட்ராப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராடர், அதாவது அகலமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து இன்க்ரீஸாக இருக்கும். அப்படி சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் வச்சு பேக்கை தூக்கிட்டு போனால் கூட அதிகமான பிளேஸை வந்து என்ன பண்ணிக்கும், ஆக்குபை பண்ணிக்கும் ஷோல்டரில். அதனால் பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் பெயின் வந்து வராது. இப்போது நம்மளால் ஈஸியாக சாண்டில் வாக் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் கேமல் வந்து ஈஸியாக சாண்டில் வாக் பண்ணும். வாட் இஸ் த ரீசன்? Camels can walk easily on it's because they have large padded feet which increase the area of contact with the sandy ground. This reduces the pressure and enables them to walk easily on the road. இப்போது கேமலோட ஃபீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகன்று இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சர்ஃபேஸை வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். இப்படி லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகும். ப்ரெஷர் ரெடியூஸ் ஆகிறதுனால கேமலால் ஈஸியாக சாண்டில் வாக் பண்ண முடியும். Next topic, pressure exerted by air. All of you know very well that air fills the space around us. This envelope of air is called as atmosphere. It extends up to many kilometers above the surface of the earth. All objects on the surface of the earth experience the thrust or force due to this atmosphere. நம்மளோட சரௌண்டிங் ஃபுல்லாக ஏர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏர் ப்ரெசண்ட் ஆகிருக்க இந்த என்வலப்புக்கு தான் அட்மாஸ்பியர் அப்படின்னு நேமு. இந்த அட்மாஸ்பியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய எர்த்தினுடைய சர்ஃபேஸ்லேருந்து, அதாவது எர்த்து சர்ஃபேஸ்க்கு எபோவில் மெனி கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கும். எர்த்து சர்ஃபேஸில் இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இந்த அட்மாஸ்பியர் காரணமாக ஒரு ஃபோர்ஸை வந்து உணரும். The amount of force or weight of the atmospheric air that acts downward on unit surface area of the surface of the earth is known as atmospheric pressure. It can be measuring using the device called barometer. The barometer was invented by Torricelli. The barometer was invented by Torricelli. அதாவது எர்த்தினுடைய ஓரலகு புறப்பரப்பின் மீது, அதாவது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புறப்பரப்பு அப்படின்னா எர்த்தினுடைய சர்ஃபேஸ்லேருந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். விச் டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா பேரோமீட்டர். ஹூ இன்வென்டட் பேரோமீட்டர்? டாரிசெல்லி. டிஃபைன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது 2 மார்க் கொஷின். விச் டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் atmospheric pressure? barometer. The barometer was invented by Torricelli. இது ரெண்டுமே 1 mark question. Atmospheric pressure decreases with the altitude from the surface of the earth. It can be measured by the height of the mercury column in a barometer. The height of the mercury column denotes the atmospheric pressure at the place at a given time in millimeter of mercury. எர்த்தினுடைய சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். இப்போ மெர்க்குரி பேரோமீட்டரில் ப்ரெசண்ட் ஆகியிருக்க மெர்க்குரியினுடைய ஹைட்டை கொண்டு தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ மெர்க்குரி பேரோமீட்டரில் ப்ரெசண்ட் ஆகியிருக்க மெர்க்குரியினுடைய ஹைட்டை கொண்டு தான் அட் த பர்டிகுலர் டைமில் ஒரு பிளேஸினுடைய அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். மெர்க்குரி பேரோமீட்டரை வெவ்வேறு, அதாவது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நம்ம டில்ட்டு, அதாவது சாய்ச்சாலும் அந்த மெர்க்குரி பேரோமீட்டரில் ப்ரெசண்ட் ஆகியிருக்க மெர்க்குரியினுடைய லெவல் வந்து சேஞ்ச் ஆகாது. எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம அந்த மெர்க்குரி பேரோமீட்டரை சாய்க்கலாம். அப்படி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் சாய்ச்சாலும் அந்த மெர்க்குரி பேரோமீட்டர்
பேரோமீட்டரில் ப்ரெசன்ட் ஆகியிருக்க மெர்க்குரியினுடைய லெவல் வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ சி லெவலில் மெர்க்குரி பேரோமீட்டரினுடைய ஹைட் வந்து 76 சென்டிமீட்டர் ஆர் 760 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கும். மெர்க்குரி லெவல் அட் ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் அட் சி லெவல், இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் அட் சி லெவல் 76 சென்டிமீட்டர் ஆர் 760 மில்லிமீட்டர் அப்படின்னு இருக்கும். இப்போது மெர்க்குரி பேரோமீட்டரில் உள்ள மெர்க்குரி மீது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏரை வந்து பாஸ் பண்ணும்போது அந்த ப்ரெசண்ட் ஆகிற ப்ரெஷரினுடைய மேக்னிடியூட் தான் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அட்மாஸ்பியரிக் இப்போ டிஃபைன் ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா, ஒன் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் as த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த மெர்க்குரி காலம் ஆஃப் ஹைட் 76 சென்டிமீட்டர் இன் த பேரோமீட்டர். இட்ஸ் ஈக்குவல் டு 1.01 இன்ட்டு 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1.01 இன்ட்டு 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2க்கு ஈக்குவலாக இருக்கும். த எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் 1 ATM 1 அட்மாஸ்பியர் ஈக்குவல் டு 1 lakh பாஸ்கல். இந்த வேல்யூ வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். எஸ்ஐ யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் நியூட்டன் மீட்டர் பவர் -2 ஆர் பாஸ்கல். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். எஸ்ஐ யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நியூட்டன் மீட்டர் பவர் -2. அதர் யூனிட் வந்து பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் அட் சி லெவல் அப்படிங்கிறது 1 மார்க் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். 76 சென்டிமீட்டர் ஆர் 760 மில்லிமீட்டர். இந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 1.01 இன்ட்டு 10⁵ நியூட்டன் மீட்டர் பவர் -2 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போது எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் 1 அட்மாஸ்பியர் அப்படின்னா 1 lakh பாஸ்கல். 1 lakh பாஸ்கல். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு ஒரு மோர் டு நோ கொடுத்துருக்காங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஹையர் அல்டிடியூட், அதாவது உயரமான பகுதிகளில் நம்மளால் குக் பண்ண முடியாது. ஒய்? வாட் இஸ் த ரீசன்? ஹையர் அல்டிடியூட் அதாவது ஹைட் இன்க்ரீஸ் ஆக அதாவது உயர செல்ல செல்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறதுனால அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஹீட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால் அங்கே ஹீட் எனர்ஜி வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் ஹையர் அல்டிடியூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 டிகிரி செல்சியஸ்லேயே வாட்டர் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. இப்போ 80 டிகிரி செல்சியஸ்லேயே பாயில் ஆக ஆரம்பிக்கிறதுனால நம்ம அதிலேருந்து எமிட் ஆகிற ஹீட் எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்மளால் குக் பண்ண முடியாது. ஸோ குக்கிங் இஸ் டிஃபிகல்ட் அட் ஹையர் அல்டிடியூட். அதனால தான் ஹையர் அல்டிடியூட்டில் நம்மளால் குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது பார்த்த போர்ஷன்ஸில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணி கொடுக்க போகிறோம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 12ல் ஃபோர்ஸ், டெஃபினேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்க்கு எபோவில் இருக்குது பாருங்கள். ஃபோர்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸில் ஸ்டார்ட் பண்ணி 5th லைனில் ஆஃப் எ பாடி வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன், அது லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதோடு தான் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 13ல் டெஃபினேஷன் ப்ரெஷருக்கு அந்த செகண்ட் லைனில் பாருங்கள், இட் கேன் பி, இட்டுக்கு பதிலாக ப்ரெஷர்னு போட்டுக்கோங்க. ப்ரெஷர் கேன் பி டிஃபைன்ட் ஆஸில் ஸ்டார்ட் பண்ணி அந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல், அது வரைக்கும் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 13லேயே எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷருக்கு எக்ஸாம்பிளோடு ரைட் பண்ணுங்கள். 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷருக்கு எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 14ல் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை ஏர் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு பேராவிலேயே அட்மாஸ்பியருக்கு டெஃபினேஷன். Air fills the space around us. This envelope of air is called as atmosphere. Next, செகண்ட் பேராவில் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு டெஃபினேஷன் இருக்குது. செகண்ட் பேராவில் ஃபஸ்ட் லைன் இந்த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அதில் ஸ்டார்ட் பண்ணி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ். எகெயின் நெக்ஸ்ட்டு டவுனில் கொடுத்துருக்க 2 லைன்ஸுமே 1 மார்க் கொஸ்டின்ஸு. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னா பேரோமீட்டர். The barometer was invented by டாரிசெல்லி. பேரோமீட்டரை இன்வென்ட் பண்ணது டாரிசெல்லி. இது 2மே 1 மார்க் தான். எகெயின் பேஜ் நம்பர் 14ல் ஆக்டிவிட்டிக்கு எபோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பேராவெலாம் தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது மார்க் பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அசைன்மெண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. அசைன்மெண்ட்டை கண்டிப்பாக எல்லோரும் எழுதி நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணணும். Okay students, thank you.